அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா வச்சுக்கண்ணு வாங்காம பார்க்கும்போதெல்லாம் இந்த பால் காயாது. அப்படி திரும்பும்போது அப்படிங்கிறதுக்குள்ள எப்படிதான் பொங்கி ஊத்தவே தெரியாது. பாலு இப்பதான் கேஸ் அடுப்பெல்லாம் கழுவி இருக்கேன். அப்படி பொங்கி ஊத்திராத சரியா? பொங்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் பொங்கணும். அது யாரு? ஹலோ மேடம், என்ன இப்படி எல்லாம் இனி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. பார்த்து பேசுங்க. நாங்க யாருன்னு தெரியும்ல? தெரியுமே, நீ ட்ரௌசரு, அவரு ஜீவானா. இது எனக்கு தெரியாதா என்ன? அப்படிலாம் சொல்லப்படாதுமா. இப்பல இருந்து அந்த மாதிரிலாம் என்ன பேசக்கூடாது. நான் யாரு தெரியுமா? உங்களுடைய கொழுந்தனார். புரியுங்களா? நீங்க கட்டிக்க போறீங்கல்ல மிஸ்டர் சூர்யா சார், அவருடைய ஒன் அண்ட் ஒன்லி பிரதர் நான் தான். அப்ப நான் என்ன வேணும் உங்களுக்கு? கொழுந்தனார். இனிமே நீங்க என்ன எப்படி தெரியுமா கூப்பிடணும்? மரியாதையா கூப்பிடணும். வாங்க கொழுந்து, போங்க கொழுந்து அப்படின்னு என்ன மரியாதையா கூப்பிடணும் மேடம். பார்த்துக்கோங்க. வேற என்ன சார் உங்களை கூப்பிடணும்? அதையும் சொல்லிடுங்க, அப்படியே கூப்பிடுறேன். வேற நிறைய இருக்கு. கதிர் சார், வாங்க சார், போங்க சார் அப்படி கூப்பிடலாம். கொழுந்தனாரே எப்படி இருக்கீங்க, வாங்க போங்க அப்படியும் கூப்பிடலாம். இது எனக்கு மட்டும் இல்ல, என் பக்கத்துல இருக்கார்ல மிஸ்டர் ஜீவா அவருக்கும் இது பொருந்தும். நீங்க இனிமே ஜீவாவை ஜீவானு தான் கூப்பிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் முன்னாடி ஒரு சார் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஜீவா சார் அண்ணான்னு அப்படி கூப்பிட்டு பழகுங்க. இனிமே எங்க 2 பேருக்கும் நீங்க பலத்த மரியாதை கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. என்ன திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு போற? டேய் கருமாண்டி, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. கரண்டி கம்ப காய வச்சு நாக்கிலேயே பட்டையை இழுத்துருவேன் பாத்துக்க. இவரை சாருன்னு கூப்பிடணுமா? டேய் ஓட்ட ட்ரௌசரு, இப்போவாது ஓட்ட இல்லாத ட்ரௌசர் போடுறியா இல்லையா? தொலைச்சி அப்படிலாம் சொல்லாத. நீ இனிமே என்ன இப்படிதான் மரியாதையா கூப்பிடணும். இந்த மாதிரி ட்ரௌசரு, ஓட்ட ட்ரௌசரு, கருமாண்டிலாம் கூப்பிடக்கூடாது. என் பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிடும். இப்ப என்ன உனக்கு ஸ்பாயில் ஆகாம இருக்கு? இனிமேதான் ஸ்பாயில் ஆகுறதுக்கு. மச்சி, இதுக்குதான் வாயை திறக்காதரான்னு சொன்னேன். என்ன பார்த்தல, வந்ததுல இருந்து எவ்வளவு அமைதியா சைலண்டா நல்ல பல மாதிரி இருக்க. நீ பாரு, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிற. எருமை என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போறேன். ஏதோ எங்க அண்ணனை கட்டிக்க போறியாச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் மரியாதை கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்ப இன்னும் பயங்கரமா பங்கமா கூப்பிடுற. அப்புறம் என்னடா என்ன? இப்ப என்ன உனக்கு 2 கொம்பா முளைச்சிருச்சு? எப்பவும் போலதான் கூப்பிட முடியும். திடீர்னு எல்லாம் என்ன மாத்திக்க முடியாது. நான் உன்னை எப்பவுமே இப்படிதானே கூப்பிடுவேன். ஏன்னா நீ என் நண்பன்டா. சரி, நான் சும்மா தான் சொன்னேன், நீ எப்படின்னா கூப்பிட்டுக்க. அப்புறம் என்ன, நேத்து நிறைய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? மூஞ்ச பாரு, கொல்லூலி மங்கி ஓடி. நேத்து என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் என் மச்சான் ஜீவா சொல்லிட்டான். ஆனா நீ எல்லாம் ஒரு தோழி, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த கூட சொல்லல. மூஞ்ச பாரு, மொகர கட்டையும். டேய் ட்ரௌசரே, ரொம்ப ஓவரா பேசாத, அடங்கு. நீ பண்ண காரியத்துக்கு உன்கிட்ட நான் வந்து சொல்லுவேனா? டேய் அத்தை இப்படின்னு இந்த விஷயம் எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே? ஐயோ துளசி, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. டேய் கருமாண்டி, எல்லா விஷயத்த சொன்ன ஜீவானா இது உன்கிட்ட சொல்லலையா? உனக்கும் ஜீவானாவுக்கும் முன்னாடியே அத்தை சொல்லிட்டாங்கிற விஷயத்த என்கிட்ட ஜீவானா நேற்று சொல்லிட்டாரு. இதை உங்ககிட்ட சொல்லலையோ? எருமை, எதுக்கடா இந்த பொழப்பு? ஏண்டா அதான் என்ன காட்டி கொடுத்துட்டியே, அதையாவது என்கிட்ட சொன்னியா? இப்ப இவகிட்ட தொக்க மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் பாரு. உன்னெல்லாம் புரியல மச்சி. என்னோட தங்கச்சி கேட்கும் போது எப்படி நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? அதான் என் தங்கச்சி கிட்ட எதையும் மறைக்க முடியாதுன்னு எல்லா உண்மையும் கொட்டிட்டேன் மச்சான். கேலியில வாடி உனக்கு வச்சிருக்கேன். இன்னைக்கு மௌனம் உனக்கு சங்கு ஊதுலாம். என் பேர் கதிர் இல்லடா, நல்லா அப்புறமா சேர்த்து ஊதிக்கலாம். டேய் நைட்டுக்கு சரக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒட்டுவோமா? அப்படியா மச்சான்? எத்தனை சொல்லியிருக்கேன்? இல்ல யாரும் எனக்கு சங்கு ஊத போறேன்னு சொன்னாங்க. ஐயோ மச்சி, அது சங்கு இல்ல மச்சி. உனக்கு ஒரு பாராட்டு மலையை வச்சு மியூசிக் போட போறேங்கிறத அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சொல்லுடா மச்சான், எத்தனை பாட்டிலு? தங்கச்சி நம்மளதான் பாக்குது, இந்த டாபிக்கா மாத்து. இல்ல அவ்வளவுதான், இங்கேயே 2 பேரும் பொழந்து கட்டிடும் பாத்துக்க. ஆமா மச்சி, கரெக்டா சொன்ன. இவ பொழந்து இல்ல போட்டே தள்ளிடுவா. அதனால நம்ம
இந்த விஷயத்தை இங்க பேச வேணாம், இது வந்து வெளில போய் பேசிக்கலாம். புரிஞ்சா சரி. என்ன ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல துளசி. அதான் உங்க கல்யாண விஷயத்தை பத்தி தான் நானும் ஜீவோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அம்மா கல்யாணம் என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்லிருக்காங்க. ஏன்டா கதிரு, எல்லாமே தெரிஞ்சு நீ எப்படி கேக்குற? ஏன் துளசி, இன்னும் என்ன? அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஜீவனா, என்ன மறந்துட்டீங்களா? இந்த சைடு தான் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. இன்னும் என் சைடு எதுவுமே சால்வ் ஆகலண்ணா. அப்பா கிட்ட பேசணும்ல. அப்பா கிட்ட பேசுற வரைக்கும் இன்னும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கலன்னு தான் அர்த்தம்னா. ஏய் துளசி, அதான் சூர்யானா இருக்கார்ல, அதெல்லாம் அண்ணா பாத்துப்பாரு. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. நீ நிம்மதியா சந்தோஷமா இரு. அதான் அம்மா சம்மதிச்சிட்டாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷமா இரு. சும்மா சும்மா எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காத. நீ எப்பவுமே இப்படி இருக்காத, சந்தோஷமா இரு. ஏன் துளசி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த கதிருக்கு வேணும். கவலைப்படாத கதிரு, கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நீ அத்தை சொன்னதுல இருந்து உண்மையாவே நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அத்தை என்னை ஏத்துப்பாங்களான்னு எத்தனை நாள் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அத்தை என்ன வாய் நிறைய மருமகளே மருமகளேன்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கடா. துளசி, நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்களும் எவ்வளவு தெரியுமா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல நீ எங்க வீட்டுக்கு வர போறத நினைச்சா எங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அதை விட சந்தோஷமா இருக்கடா. சரி, இதே சந்தோஷத்தோட இரு, சரியா? அதெல்லாம் இருக்கிறேன். சரி சரி, மாமாக்கு நான் டிஃபன் கொண்டு போகணும். நான் டிஃபன் எடுத்துட்டு போறேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அடி எருமை, நேரம் போறது தெரியாம என் கூட நின்னு மொக்க போட்டுட்டு இருப்பேன். இப்ப என்ன, மாமாக்கு டிஃபன் கொண்டு போகணும்னு ஓடி போறேன், என்கிட்ட இருந்து கலந்து போறேன், அப்படிதானே? சிச்சி, ஏறுமை அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே என் கதிர் கூட நான் எப்பவுமே கூட இருப்பேன்டா. நீ கவலைப்படாத. மாமா காலையில இருந்து சாப்பிடலடா, அதான் டிஃபன் கொண்டு போறேன். ஏதோ சொல்ற, போனா போட்டோம், விடுறேன். போ போய் எங்க அண்ணனுக்கு டிஃபனை கொடு, நாங்க கிளம்புறோம். டேய் கதிரே, கோச்சிக்காத. துளசி, அதெல்லாம் அவன் கோச்சிக்க மாட்டான். அதெல்லாம் சூடு சொல்ற உணவு தான் கோச்சிப்பாங்க. நம்ம கதிரிக்கிட்டு தான் அது இல்லையே, அதெல்லாம் அவன் கோச்சிக்க மாட்டான். பாத்துக்கலாம் விடு. மச்சான், நேத்து லேடி கெட்டப்ல செமையா இருந்தியாமே. உனக்கு தான் நேத்து வரவேற்பு ஜாஸ்தி. அதுலயே உன்னை பர்மனண்டா ஆக்கிட்டுமா? ஐயோ டேய், ஆளை விடுறா. நேத்து போட்டதுக்கு எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. எல்லாரும் ஆளாளுக்கு ஜீவானா தான் லேடி கெட்டப், ஜீவானா தான் லேடி கெட்டப்னு போட்டு தள்ளிட்டாங்கடா. இனிமே அதெல்லாம் வேண்டாம். பாவா, நம்ம போலாம். மருமகளே, அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன மருமகளே, அது என்ன டிஃபன் மட்டும் எங்க தனியா போகுது? யாருக்கு? அது அது வந்து அத்தை, இது இது அதுதாண்டி மருமகளே, அதுதான் அதுதான் எங்க போகுது? அது வந்து அத்தை, அது வந்து சூர்யா மாமாக்கு எடுத்துட்டு போறேன் அத்தை. அதாவது உன் வருங்கால கணவருக்கு, அப்படிதானே? போங்க அத்தை. அது சரி. ஆமா, சூர்யாவுக்கு தானே கொண்டு போறேன், சூர்யாவுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு இந்த தயக்கம்? போங்க அத்தை, நீங்க சும்மாவே கிண்டல் பண்றீங்க. நான் மாமாக்கு தான் கொண்டு போறேன்னு சொன்னா என்னை இன்னும் வச்சு செய்வீங்க, அதுக்கு தான் யோசிச்சேனே. பின்ன செய்ய மாட்டோமா? எல்லாரும் ஒண்ணு போல இப்பதான் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டோம். அங்கேயே உங்க வருங்கால கணவர் வந்து சாப்பிட வேண்டியதானே. அது என்ன அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ரூமுக்கு டிஃபன் போகுது? என்ன விஷயம் மருமகளே? அது அது வந்தது மாமா அப்ப குளிச்சுட்டு இருந்தாங்களா, அதான் அப்ப உங்களோட சேர்ந்து சாப்பிட முடியலையா? இப்ப தனியா அவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் மாமா, அதான் ரூமுக்கு கொண்டு வர சொன்னாங்க அத்தை. மருமகளே, உனக்கு போய் செட் ஆகல. உன் முகத்துல போய் நல்லாவே தெரியுது, காட்டி கொடுக்குது. நீ போய் தான் சொல்றேன்னு. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டி கூட கொஞ்சம் தனியா பேசணும், அதனாலதான் இந்த டிஃபன் சாத்தணும். எனக்கு தெரியாதா? அதுக்கு தானே இந்த டிஃபன் ரூமுக்கு போகுது. அதுவும் அவன் பொண்டாட்டி கையால கொண்டு வர சொல்லியிருக்கான். அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. அடியே ராஜாத்தி, அப்படிதான் இருக்கணும்டி. அப்படி இருந்தாலும் இந்த அத்தைக்கு சந்தோஷமே. தாராளமா நீ எடுத்துட்டு போய் உன் வருங்கால கணவருக்கு கொடு. முடிஞ்சா ஊட்டியும் விடு. அதுல 2-3 ரொமான்ஸ் நடந்தாலும் நடக்கும் போல இருக்கு. நடக்கும் போல இருக்கலாம்ல. என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியும். அவன் அவங்க அப்பா மாதிரி, அதனால இதெல்லாம் நல்லாவே விளையாடுவான். போங்க அத்தை. சரிம்மா, கொண்டு போ. அவன் ரொம்ப நேரமா பசியில இருப்பான், கொண்டு போ. நீ ரூமுக்கு கொண்டு வரணும்னா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கான். சீக்கிரம் போமா, என் பிள்ளை வேற பட்னியா இருக்கான். அவனுக்கு ஊட்டியே விடு. ஊட்டி விட்டா இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான். போமா, போ, சீக்கிரம் போய் கொடு. அத்தை போங்க, நான் கொண்டு போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க. போங்க அத்தை, மாமா வேற அங்க பசியில இருப்பாரு. சரிம்மா, போ போ, போய் கொண்டு போய் கொடு, போ. சரிங்க அத்தை. துளசி, சொல்லுங்க அத்தை. துளசி, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அண்ணா லட்சுமி வீட்டுல இருக்காங்களா? அப்பாவா அத்தை? அப்பா காலையில வேலை கிளம்பிட்டாங்களே, இதோட சாயங்காலம் தான் வருவாங்க அத்தை. அம்மா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஏன் அத்தை? இன்னும் எத்தனை மணிக்கு வருவாரு?
அப்பா ஒரு 4-4:30 வந்துருவாங்க அத்தை. என்னாச்சு அத்தை? எதுக்கு அப்பாவை கேக்குறீங்க? என்னாச்சா? அது சரி, இதுக்கு மேல எனக்கு தள்ளிப்பட முடியுமா? அத நீ தான் என் மருமகன் ஆயிடுச்சே. நான் போய் என் சம்பந்திக்கிட்ட என் மருமகளை பொண்ணு கேட்க வேணாம்? அதுக்குதான் அண்ணன் வீட்டுல இருக்காரான்னு கேட்டேன். அத்தை அத்தை, எதுக்கு அத்தை இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. மாமா அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. முதல்ல மாமா பேசிட்டோமே, அப்புறமா நீங்க வந்து கேளுங்க அத்தை. அது சரி, பொறுமையா? இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய பொறுமை தான். இந்த பொறுமை போதுமா? இதுக்கு மேலேயும் என் மருமகளை அங்க விட்டு வச்சுட்டு நாங்களாம் இங்க இருக்க முடியாது. நீ வந்து நாள் முழுக்க இங்க இருந்தாலும் ராத்திரி அங்க போயிடுறியா? அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா என் புள்ள நிலைமை யோசிச்சு பாரு. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்த விடலாமா? அதனால எவ்வளவு சீக்கிரம் நான் பேசி உங்க கல்யாணத்துக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கணும்ல. இனிமேல நான் தள்ளிப்படக்கூடாது. அதனால நான் அன்னைக்கிட்ட வந்து இன்னைக்கு பேசவே போறேன். இல்ல அத்தை, அத்தை அப்பா ஆல்ரெடி கோவமா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. எது வந்தாலும் மாமா பேசிப்பாங்க. அத்தை நீங்க பொறுமையா இருங்க அத்தை. அப்பா ஏதாவது பேசிட்டாங்கன்னா உங்க மனசு கஷ்டப்படாத. சொன்னா கேளுங்க அத்தை. என்ன துளசி பேசுற? அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் என்ன எதுவும் பேச மாட்டாரு. சரி அப்படியே பேசினா என்ன? எனக்கு அவர் அண்ணன் தானே. என்ன பேசினா நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு என் மருமகளை நான் பொண்ணு கேட்கறது முடிவா இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன், வந்து கேட்க தான் போறேனே. எங்க அண்ணன் என்ன எனக்கு சும்மா திட்டாரு? நான் அவ்வளவு பண்ணிருக்கேன். அவ்வளவு பண்ணதுக்கு எங்க அண்ணன் திட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எவ்வளவு வேணா திட்டட்டும், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனா என் மருமகளை என்கிட்ட கொடுத்துட்டோம், அது போதும் எனக்கு. இங்க பாரு, நீ சூர்யாக்கே டிஃபன் கொடுக்க போற, அதை மட்டும் கொடு. நான் இப்ப சொன்னதை அவன் கிட்ட சொல்லிடாத. அவன் கிட்ட மட்டும் நீ சொன்ன என்ன போக விட மாட்டான். இங்க பாரு துளசி, உன் அத்தை முறையா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். எனக்கு நீ இதை செய்யணும். இது இந்த அத்தை மேல சத்தியம், சரியா? என்னத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அத்தை மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்லு, நான் சொல்றேன். எதுக்கு அத்தை சத்தியம்லாம்? அதெல்லாம் வேணும் அத்தை. நீ சொல்லு, அப்பதான் நான் சொல்லுவேன். சரிங்க அத்தை, உங்க மேல சத்தியமா நீங்க சொல்ற எதையும் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னல, அந்த விஷயத்த நான் போய் கேட்டுட்டு வர வரைக்கும் நீ சூர்யா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நானா சொல்ற வரைக்கும் நீ சூர்யா கிட்ட வாயே திறக்க கூடாது. இது இந்த அத்தை மேல சத்தியம், புரியுதா? அதெல்லாம் வேணும் அத்தை. துளசி, என் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த அத்தை மேல சத்தியம் பண்ணிருக்கேன். விஷயத்தை இப்போதைக்கு சூர்யா கிட்ட சொல்லக்கூடாது. நானா சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கேட்க போறதுதான் உறுதியா இருக்கேன். எதுக்கு அத்தை இந்த விபரீத முடிவு? சொன்ன கேளுங்க அத்தை. துளசி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முதல்ல டிஃபன் எடுத்துட்டு போய் என் பையனை கொடு. இல்ல உன் வருங்கால கணவர் கொடு. போ. அவன் வேற பட்னியா இருப்பான், சீக்கிரம் போ. அத்தை எனக்கு என்னமோ தப்பா படுது அத்தை. வேணா அத்தை. துளசிமா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். எதுவும் தப்பா இருக்காது, நீ கவலைப்படாத. இந்த அத்தை எது வந்தாலும் தாங்கிப்பேன். என் மருமக என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். என் மருமகளுக்காக, என் பையனுக்காக நான் எது வேணாலும் தாங்கிப்பேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத, சரியா? சரி, நீ சீக்கிரம் போ. சரிங்க அத்தை. வருத்தப்படாதம்மா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. போ, கொண்டு போய் கொடுப்போம். சரிங்க அத்தை, நான் போறேன். போற பார்வை சரி என்ன எப்ப சேர்ற ஒன்னால என் தூக்கம் போயிருச்சே. என்ன பண்றான்? டிஃபன் எடுத்து வந்து கையில வச்சுட்டு முத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி இருக்க மாட்டானே. எல்லாரும் எனக்கு கொடுத்துருப்பான். நான் சாப்பிடலாம் என்ன திட்டுவாளே. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான்னு நினைக்கிறேன். ஓய் அடிய துளசி, சொல்லுங்க மாமா. என்னடி கனவு கண்டுட்டு இருக்கான்? டிஃபனை கையில வச்சுட்டு ஊத்து பார்த்தா எப்படி? அதுவும் என் வாய்க்கு வருமா என்ன? ஆமால, நீங்க மாமா சாப்பிடுங்க. என்னது சாப்பிடுங்களா? ஓய் என்னடி விளையாடுறியா? சாப்பிடணும்னா வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுருப்பேனே. உன்ன எதுக்கு தனியா இங்க எடுத்துட்டு வர சொன்னேன்? ஏய், நீ ஊட்டி விடுவேன் உன்னை உள்ள எடுத்துட்டு வர சொன்னது. ஆமால, சாரி மாமா, மறந்துட்டேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னம்மா? இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. இருங்க மாமா, நான் ஊட்டி விடுறேன். என்னம்மா? சரி, இங்க வா, வந்து பக்கத்துல உட்காருடி, வாடி. இல்ல மாமா, இருக்கட்டும். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படியே பாருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ஊட்டி விடுறேன். இது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க வாமா, என்னாச்சு சொல்லு. என்னடி என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? என்னம்மா? நான் இப்பெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், நீ என்னோட வருத்தத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்னடி? இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. மாமா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா பசியா இருக்கீங்கல்ல, சாப்பிடுங்க மாமா. ஏய், என்ன பேச்சு மாத்த பாக்குறியா? எனக்கு தெரியாது என் துளசியை பத்தி. அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. என்னமோ மனசுக்குள்ள ஓடுது. அது கண்ணுல நல்லா தெரியுது. ஆமா, மாமா இதெல்லாம் சொன்னாரா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா, அப்பாலாம் எதுவும் சொல்லல. இது எதுவும் இல்ல, நம்மள நினைச்சிட பயம்தான். நமக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற பயம் தான் மாமா, மற்றபடி வேற எதுவும் இல்லை மாமா.
அத்தை வேற எதையும் மாமா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. இப்ப அத்தை அப்பா பார்க்க போறாங்க. அப்பா ஏதாவது அத்தையை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா ஐயோ அத்தையால தாங்க முடியாது. இதை மாமா கிட்டையும் சொல்ல முடியலையே. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அடி நம்ம கல்யாணத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அதை நான் பாத்துக்க போறேன். ஏய் இதுதானே, வேற எதுவும் இல்ல? சேச்சே, வேற எதுவும் இல்லை மாமா. நான் வேற என்ன நினைக்க போறேன்? நீ இதை நினைச்சுதான் மாமா கொஞ்சம் கவலையா இருந்தது. அதான் வேற எதுவும் இல்ல. இவ்வளவு நாள் இவங்க சம்மதிப்பாங்களா அவங்க சம்மதிப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் சம்மதிச்சாச்சு. இப்ப என்ன, மாமா மட்டும் தானே, அவர் சம்மதத்தையும் சீக்கிரம் வாங்கிடலாம். கவலைப்படாத. என்னடி நீ சந்தோஷமா இருக்க நேரத்துல போயிட்டு நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? நீ பாரு, எதை நினைச்சு வருத்தப்படாத. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்க மாமா. நான் இனிமே வருத்தப்பட மாட்டேன் மாமா. வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மை இருந்தா எப்படி? சரிடி மாமா. இந்த மாமா ஆமாலாம் இல்ல. சரி சிரிச்சாதான் சாப்பிடுங்க, பாத்துக்க. சரி சிரிக்கிறேன். போதுமா? ஓய் இப்படி எல்லாம் பண்ணாத. நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன்னு தெரியும், பாத்துக்க. ஏதாவது நடந்துரும். மாமா இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னு சொன்னா எப்படி? ஊட்டி விடுறி. ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. மாமா எங்க போக? அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு உலகத்துக்கே போறோமே, அந்த உலகத்துக்கே போயிடலாமா? போலாம் போலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம், இப்ப வேணாம். நீங்க சாப்பிட்டீங்கல்ல, நான் போறேன். ஓய் எங்கடி போற? இங்கேயே கொஞ்ச நேரம் பேசு, அப்புறமா போ. மாமா எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் என்னடி, கொஞ்ச நேரம் இரு. ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? ஆமா மாமா, நானும் அத்தையை பார்த்தேன். அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு அத்தை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மண்டி அம்மாக்கு இப்ப பெரிய ஆசை என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு பேரனும் பேத்தியோ அவங்களுக்கு பேத்து கொடுத்தணும். அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் மாமா. நேற்று நைட்டு முழுக்க இது எதோ சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமா, அது எப்படி சாத்தியம்? கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்படி அவங்களுக்கு பேரனை பேத்தி கொடுக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 10 மாசமாச்சும் ஆகும்ல. அது சரி, எனக்கே வா. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லடி, அதுல அம்மா ஆசைப்படுறவங்க செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போவே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் டெலிவரி ஆகிடும். அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துடலாம். இந்தாங்கம்மா பேரனோ பேத்தியோ நீங்க வச்சு கொஞ்சிட்டுருங்க, எங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்படி வசதி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அட போங்க மாமா, நான் உங்களை கலாய்க்கலான்னு பார்த்தா நீங்க எனக்கே ரிப்பீட் அடிக்கிறீங்க. போங்க. நான் உங்ககிட்ட ஐயோ என்னால உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது மாமா. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், நான் போறேன். இருடி, யார் சொன்னா? என் பொண்டாட்டி தான் எப்பவுமே எதுலையுமே ஜெயிப்பான். இப்போ அவதான் ஜெயிப்பான். என்ன கட்டி விளையாட்டுலயும் அவதான் ஜெயிப்பான். விளையாடிடுவோமா? மாமா போங்க மாமா, நீங்க வர வர ரொம்ப மோசமாகறீங்க. போங்க. சரி சரி, சீக்கிரமா என் மாமனார கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு. என்னன்னு வச்சுக்க, என் கையில எதுவும் இல்ல. கல்யாணம் அப்ப குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தான் தாலியை கட்டணும், பாத்துக்க. ஐயோ மாமா, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க. அந்த ஆபீசர்ல அவரு இன்னைக்கு உங்களை பார்க்கலாமா கேட்டு வர சொன்னார் மாமா. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாமான்னு கேட்கிறாரு மாமா. நம்ம போய் பார்க்கலாமா அவரை? பிச்சை மாத்திட்ட அப்படிதானே? தப்பிக்க ட்ரை பண்ற. இப்ப தப்பிச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பிக்க விட்டாதானே. அப்ப என்ன பண்ணணும்னு இந்த சூர்யாவுக்கு தெரியும். நான் பாத்துக்க. போங்க மாமா, நான் அப்படிலாம் இல்ல, உண்மையாதான். ஆபீசர் சாரு இன்னைக்கு உங்களை பார்க்கலாமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 மணி நேரத்துல அவர் ஆபீஸ் விட்டு வருவாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் அவருக்கு சொல்லுவேன். நம்ம போய் அவரை பார்க்கலாம்ல? சரிடி என் செல்ல குட்டி, அவரை போய் பார்க்கலாம். சரியா? நானே அவர் பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போத்து இனி என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டான், ஏன்னா அவையும் பொண்டாட்டி ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல போறேன். மாமா நீங்க உண்மையாவே இப்படிதான் சொல்ல போறீங்களா? கண்டிப்பா இதான் சொல்ல போறேன். இதை சொல்றதுக்காக தான் நான் அவரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிற, தாராளமா போய் பார்த்துட்டு வா. எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆனா அவங்க வீட்டுல வேலை நீ எதுவும் செய்யக்கூடாது. ஏய் இதுக்கு வரைக்கும் எப்படியும் எனக்கு தெரியாது. இனிமே நீ சூர்யா பொண்டாட்டி. எங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க தெரியும்ல. இன்னும் என் மாமனார் மட்டும்தான்.
அவளோட சம்மதத்தை சீக்கிரம் வாங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி வேற ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நான் இங்க உட்காந்துட்டு இருப்பேனா? அதெல்லாம் முடியாது. மெயினா பார்க்கணும்னு சொன்னது இதுக்கு தான். சரி சரி கிளம்பு, முதல்ல போய் அவரை பார்த்துட்டு வந்துருவோம். சரி என்னமோ பண்ணுங்க போங்க. என்னமோ பண்ணுங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? அதான் நீங்க என்னமோ பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் நான் தடுத்த மட்டும் நான் நிக்க போகுது. போய் பண்ணுங்க போங்க. போய் என்ன தடி பண்றது? அதெல்லாம் எங்கே இருக்கீங்க, இங்க வச்சு பண்ணிக்க வேண்டியதுதான். தப்பால் போட்டுட்டு வந்துட்டா. மாமா நான் உனக்கு இதை சொல்லல, நீங்க ஆபீசர் கிட்ட பேச போறேன்னு சொன்னீங்கல்ல, அததான் சொன்னேன். நானும் சும்மா தடி சொன்னேன் பொண்டாட்டி. லவ் யூ. சரி கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடும். சரிங்க மாமா. தனியா படிச்சா ஏறவில்லை, துண நீ இருந்தா போதும் புள்ள. நள்ளிரவு விடியும் மட்டும் பள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. என்னடி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இதோ வராதுன்னு சொன்னா ஆளையே காணும். மாமா அவர் அப்பவே வரேன் மாமா சொன்னாரு. அவர் சொல்ல போனதுனால மாமா நான் உங்களை கூப்பிட்டுட்டே வந்தேன். மாமா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா, வந்துருவாரு. அடி நான் வெயிட் பண்ண மாட்டேலாம் சொல்லல. எவ்வளவு நேரம் வேணாலும் ஏன் பொண்டாட்டி கூட இப்படி நிக்க நாலடி. இன்னும் இப்படி ஆளை காணுமே. ஏன் பொண்டாட்டி யாருக்காகவும் இங்க நின்றுட்டு இருக்காளா? அது எனக்கு கஷ்டமா இருக்குல்லடி. நான் என் மாமா கூட தானே நிக்கிறேன், அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் என் மாமா கூட நிக்கிறேன், எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம் மாமா. அடி எதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும் இல்லைல்ல? எனக்கும் என் கூட இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக இப்படி ரோட்ல நின்றுட்டு இருக்கோமே, யாரோ ஒருத்தருக்காக நம்ம 2 பேர் காத்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? சரி நம்ம கிளம்புவோமா? அவர் இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? மாமா மாமா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? 10 நிமிஷம் பாப்போம் மாமா. அப்பவும் சார் வரலனா நம்ம கிளம்பிடலாம், சரிங்களா? சரி இது அவருக்காக இல்ல, என் பொண்டாட்டிக்காக. என் பொண்டாட்டி இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறா இல்லையா, அவளுக்காக நான் வெயிட் பண்றேன். சரியோடி. தேங்க்ஸ் மாமா. என் மாமானா மாமா தான், எனக்காக இது செய்யறேன்னு சொன்னீங்களே, ரொம்ப நன்றி மாமா. அடி எனக்கு நன்றிலாம் வேணாம். நம்ம ரோட்ல இருக்கோம் மாமா, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னடி அதான் ஆள் நட மட்டுமே இல்லைல்ல, ஒன்னே ஒன்று தப்புன்னு கொடுத்துரு. இதுலதான் கொடுக்கணும்னு இல்ல, கண்ணத்துல கொடுத்தா கூட ஓகே தான், கொடுத்துரு. ஆமா விளையாடாதீங்க, அமைதியா இருங்க. அங்க எல்லாரும் களை பறிச்சிட்டு இருக்காங்க, எப்ப வேணாலும் இந்த பக்கம் வருவாங்க, கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. பொடி கொல்லி ஒண்ணு கல்யாணம் ஆகட்டும்டி, அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா நீங்க கோவப்பட்டா கூட அழகா இருக்கீங்க மாமா. உண்மையாவே சிரிக்கிறத விட கோவத்துலதான் இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. என்னடி ஐஸ் வைக்கிறியா? ஏன் மாமா நான் எதுக்கு மாமா ஐஸ் வைக்க போறேன்? உண்மையதான் சொல்றேன். ஒரு நாளும் என் மாமா ரொம்ப அழகா தெரியுறீங்க, அதுதான் சொன்னேன். நீங்க வேணா கண்ணாடியில பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆமா ஆமா அழகா தான் தெரியுவேன். ஏன்னா என் மனசுக்குள்ளதான் என் பொண்டாட்டி இருக்காளே, அவன் இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு விதமா அழகா தெரிய வேண்டி அவளை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த சந்தோஷத்துல என் முகத்துல ஒளி பிரகாசமா மீனதுன்னு நினைக்கிறேன். அதானே? போங்க மாமா, நான் உண்மையே சொன்னேன். நீங்க என்ன கிண்டலுக்கு சொல்றீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். என் மாமாவுக்கு சுத்தி போடணும். என் மாமா அவ்வளவு அழகு, யாருக்கன்னு பட்டுறக்கூடாதுல, அம்பிட்ட அழகு என் மாமா. வேணாண்டி, எனக்கே வெக்கம் வர மாதிரி பண்றேடி நீனு. இப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு, பாத்துக்க. போங்க மாமா, நான் உண்மையை தான் சொன்னேன். அப்புறம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு என் பொண்ணாட்டி அழகு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. என் முகம் கூட என் கண்ணுக்கு தெரியலன்னா பாத்துக்கேன். அவன் சரி கட்டிக்கிட்டு ஒரு அழகா இருக்காளாம், அது இல்லாம இன்னொரு அழகா இருக்கா. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏறி தப்பா நினைக்காத. தாவணி கட்டி ஒரு அழகா இருக்கான், தாவணி கட்டாம சுடிதால ஒரு அழகா இருக்கான்னு சொல்ல வந்தேன். என் கனவுல நான் அப்படி போட்டு பார்த்தேன்டி, ஆதடி சொன்னேன். அப்போ கொஞ்ச நேரத்துல எனக்கு நீ தப்பா நினைச்சிட்ட, அப்படிதானே? போங்க மாமா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன் தெரியுமா. போங்க. இல்லடி சத்தியமா நான் அப்படி நினைக்கல. நிஜமாவே தாவணியில ஒரு அழகு, சுடிதார்ல ஒரு அழகா இருந்தியா, அதுதான் சொன்னேன். சீக்கிரமா இந்த மாமாக்கு சுடிதார் போட்டு காட்டுடி. கனவுல பார்த்தது நேர்ல பார்க்கணும்ல. செய்த குறும்பை நேரிலே நான் செய்யவா? காதல் மன்னனா நீயும் கண்ணனா, நாளும் ஓர் அலங்காரம்மா. நாள் முதல்ல பச்சை பட்டு கருப்பு தான் பின்ன
என்ன கட்டும் ரிப்பன் கருப்புக்கா பூக்கடைய மேடிலே பூவில்லை கருப்புக்கா. ஹலோ சொல்லுங்க சார். ஓகே சார். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சார், ஹாஃப் அன் ஹவரில் வந்துடும். ஓகே சார். சரிங்க சார், வச்சிரு. சாரிடி, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. 1/2 மணி நேரத்தில் நாங்கள் இருக்கணும். இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவர்கிட்ட அப்புறமா சொல்லிடுறியா? நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்ட்டு. சரிங்க மாமா, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? சரி மாமா, நீங்கள் கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. சாரி துளசி, கோச்சிக்காத. எனக்கு வேலை வந்துருச்சு. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, நீயே பார்த்தல. ஐயோ மாமா, எனக்கு தெரியாதா? நீங்க கிளம்புங்க. ஏய், என்ன நான் மட்டும் கிளம்புறது? வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். கிளம்பலாம். ஐயோ மாமா, உங்களுக்கு ஆல்ரெடி வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க. நான் சைக்கிள் கொண்டு வந்திருக்கல, நான் அதில் போயிடுவேன். இப்போ நான் உங்க கூட வந்தா சைக்கிள் யார் கொண்டு வரது? அதில் நான் போயிடுவேன். நீங்க கிளம்புங்க. ஏய், இல்லடி, எப்படி தனியாக விட்டு போகிறது? அதெல்லாம் வேண்டாம். நீ வா, சைக்கிள் இங்கே தான் இருக்கட்டும். வா, நான் கூட்டிகிட்டு போய் விட்டு போகிறேன். ஆமா, இது என்ன புதுசா? நம்ம ஊர் தானே மாமா, நான் போய்ப்பேன். நீங்க போங்க. நீங்க கிளம்புங்க மாமா, உங்களுக்கு டைம் ஆகுதுல, கிளம்புங்க. பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேலா? அதெல்லாம் நான் பத்திரமா போயிடுவேன் மாமா. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், போதுமா? சரிம்மா, சாரிண்ணா. நான் கிளம்புறேன். அவர்கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லு. நான் கிளம்புறேன்டா. பாய்டி, லவ் யூ. சரிங்க மாமா, பாய். பாவம் மாமா, அவரும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாரு? இந்த ஆஃபீஸர் சார் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. சரி விடு, இன்னொரு நாள் பார்த்துக்க வேண்டியதுதான். துளசி, நீ மட்டும் இங்கே நின்று தனியாக பேசாத, பைத்தியம்னு நினைப்பாங்க. வா, சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவோம். துளசி, ஐயோ, சார் வந்திருக்காரு. மாமா வேற கிளம்பிட்டாங்களே. போச்சா, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன சார், இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? சாரி துளசி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததா, அதை முடிச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஆமா, எங்க உங்க மாமா வேலை காணோம்? இன்னும் வரலையா? வெயிட் பண்ணணுமா? அது சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்துட்டு இப்போதான் அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு இப்போதான் சார் கிளம்பி போனாங்க. நீங்க பின்னாடியே வரீங்க. அவர் கிளம்பிட்டாங்க சார். ஐயோ, கிளம்பிட்டாரா? என்ன அப்பப்போ ஒரு மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதோட எப்போ பார்ப்பேன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சாரி துளசி, நீ மேல கோச்சிக்காத. ஐம் ரியலி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு? பரவாயில்ல விடுங்க. மாமாவுக்கும் வேலை இருந்தது. மாமாவும் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கும் வேலை இருந்தது, நீங்க என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க சார், பரவாயில்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ மனோஜ், இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ இவ தனியாக தானே இருக்கான். இவர்கிட்ட கேட்டுட்டா என்ன? நம்மளுக்கு பிடிக்குமான்னு கேட்டுருவோமா? அதான் சரி, இப்போ கேட்டுருவோம். துளசி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். துளசி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இப்போ பேசலாமா? சொல்லுங்க சார், என்ன சார் பேசணும்? ஒன்றும் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் மனசில் என்ன படுதோ அதை பதிலாக சொன்னால் போதும். எனக்காக சொல்ல வேணாம், சரியா? சரிங்க சார், கேளுங்க. எங்கள் அம்மா பற்றி என்ன நினைக்கிறேன்? என்ன சார், அம்மா பிள்ளைய மாறி மாறி என்கிட்ட விளையாடுறீங்களா? நேற்று என்னடா அம்மா வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் என்னடா அம்மா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப நல்லவங்க சார். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் சார். இதில் நினைக்க என்ன இருக்கு? போதுமா? ஓ, அம்மா ஆல்ரெடி எனக்கு முன்னாடி முந்திட்டாங்களோ? அம்மா, நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் இதுக்கிட்ட எப்படி என்ன பிடிக்குமான்னு கேட்குறது? அது துளசி. ஐயோ, அடியே துளசி, நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? அங்கே அத்தை வரேன்னு சொன்னாங்களே. இன்னொரு அத்தை வீட்டுக்கு போயிருப்பாங்களா? அப்பா அத்தை எதனா சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கு. அத்தை எதனா சொல்லிட்டாங்க, அத்தை மனசு தாங்காதே. நம்ம உடனே வீட்டுக்கு போய் ஆகணுமே. துளசி, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமானா நான் சாதாரண பிடிக்குமான்னு கேட்கல. என்ன உனக்கு வேற மாதிரி பிடிக்குமா? ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ எங்கள் வீட்லேயே காலம் முழுக்க இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். துளசி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல, நேரடியாக பேசுகிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு துளசி. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் துளசி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லு துளசி, உனக்கு என்ன பிடிக்குமா? துளசி, ஏய் துளசி. அப்பா எதனா அத்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். நான் சீக்கிரம் போகணுமே. துளசி, துளசி. சொல்லுங்க சார். என்ன துளசி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. என்ன என்ன கேட்டாருன்னு தெரியலையே. சொல்லுங்க சார். அதான் கேட்டல, பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும் சார், பிடிக்கும். ஏய் துளசி, நிஜமா தான் சொல்றியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சார், பிடிச்சிருக்கு சார். நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். நான் கிளம்பட்டுமா? எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாமா? நான் வீட்டுக்கு போகணும் சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. இனி நீ வீட்டுக்கு போகலாம். போ, சீக்கிரம் வீட்டுக்கு போ.
நான் கூட்டிட்டு வந்து விடவா? அதான் வேணாம் சார், நான் போயிடுவேன். நான் இப்ப கிளம்புனா போதும். நான் கிளம்புறேன் சார். சரி கிளம்பு. கடவுளே, அத்தை வந்திருக்க கூடாது, அத்தை வந்திருக்க கூடாது. அப்படியே வந்தாலும் அப்பா அத்தை எதுவும் சொல்லிடக்கூடாது. கடவுளே கடவுளே, அத்தை எதுவும் பேசிடக்கூடாது. அப்பா தயவு செஞ்சு உங்க கோவத்தை அத்தை கிட்ட காமிச்சிடாதீங்கப்பா. எது வந்தாலும் என்கிட்ட மட்டும் காட்டுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் இப்பவே வந்துடுறேன். உங்கள் காற்றில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன? பக்கத்தில் தேடி இந்த நழகு வாசனைகள் பூசுதடி வண்ண கனவு, கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு, காணவில்லை இப்பொழுது எந்த மனது. என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா? விட்டு விட்டு இருதாயம் துடிக்காதா? லக்ஷ்மி, அண்ணா, லக்ஷ்மி எங்க இருக்க? வா. ஐயோ அண்ணி, அண்ணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என்ன லக்ஷ்மி அப்படி பாக்குற? என்னங்க உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? என்னம்மா வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது சரி, நீங்க இப்படிதான் கேட்பீங்க எனக்கு தெரியும். இருக்கட்டா, பரவாயில்ல. அண்ணே, நான் துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேனே. ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடுங்க. சொல்ல கொஞ்சம் கேளுங்களேன். வாயை மூடு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜேஷ் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராஜேஷ் ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் ரூபினி சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரூபினி சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரூபினி டியர். ரூபினி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் மேரி சிஸ்டர், அவங்களுடைய பையன் சதீஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சதீஷ் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சதீஷ் டியர். சதீஷ் கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. பை ஃப்ரெண்ட்ஸ். பை டியர்.